குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568. பிரதமர் மோடி கங்கை கொண்ட சோழபுரம் வரவுள்ள நிலையில் சாலையில் ஆடு மாடுகளை சுற்றித் திரிய விடக்கூடாது என ஒலிபெருக்கி மூலம் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். ஆலயத்தில் நடைபெற்று வருகின்ற மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்த நாள் ஆடி திருவாதிரை விழாவை முன்னிட்டு நாளை 27ஆம் தேதி காலை 10 மணி அளவில் மேதகு பாரத பிரதமர் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். அது சமயம் மேதகு பாரத பிரதமர் அவர்கள் பொன்னேரியில் வானூர்தி மூலமாக வருகை தந்து சாலை மார்க்கமாக கங்கை கொண்ட சோழபுரம் வருகை தருகிறார். ஆதலால் இன்றும் நாளையும் தங்களது கால்நடைகளை பொன்னேரி மற்றும் சுற்றியுள்ள நீர்நிலை பகுதிகளிலும் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் கிராம சாலைகள், தெருக்கள், கடை வீதிகளிலும் ஆடு மாடுகள் போன்ற கால்நடைகளை மேய்ச்சலுக்கு கண்டிப்பாக கொண்டு வரக்கூடாது. மாறாக தங்களது இருப்பிடங்களில் தங்களது கட்டுப்பாட்டில். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாலசுப்ரமணியன். இப்ப பிரதமருடைய வருகையை ஒட்டி செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்னென்ன? வணக்கம். அதாவது அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்துல மாமன்னன் ராஜேந்திர சோழனுடைய ஆடி திருவாதிரை விழாவில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி நாளை நண்பகல் 12 மணி அளவில் பொன்னேரியில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேட் மைதானத்திற்கு வருகிறார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக ஏறக்குறைய 1.5 கிலோமீட்டர் பயணித்து கங்கை கொண்ட சோழபுரம் செல்கிறார். அவர் சாலை மார்க்கமாக செல்லும் வழியில் ஏறக்குறைய அதாவது 10,000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களை ரோட் ஷோ மூலம் சந்திக்கிறதாகவும் சந்தித்துள்ளார். இந்நிலையில் கங்கை சோழபுரத்தை சுற்றியுள்ள கிராம பகுதிகளான கோட்டை, ஆமணக்கந்தோண்டி, குரோலப்பர் கோவில் மற்றும் கோயில் அமைந்துள்ள பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் வளர்க்கும் கால்நடைகளான ஆடு மற்றும் மாடு ஆகியவற்றை தேசிய நெடுஞ்சாலை அதாவது ஜெயங்கொண்டத்திலிருந்து மீன்குருட்டி வழியாக செல்லும் தேசிய நெடுஞ்சாலை பகுதிகளிலும் அதே மாதிரி நீர்நிலை பகுதியான பொன்னேரி ஏரியிலும் அனுமதிக்க கூடாது என ஜெயங்கொண்டம் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகத்தின் சார்பில் கிராம பகுதிகளில் ஆட்டோ ஒலிபெருக்கி மூலம் பிரச்சாரம் செய்யப்படுகிறது. பிரதமர் வருகையை முன்னிட்டு அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் முழு காவல் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது. பிரதமருடைய தனிப்பிரிவான SPG கோயிலை தன்னோட கட்டுப்பாட்டுல கொண்டு வந்து தீவிர சோதனை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. தகவல்களுக்கு நன்றி பாலசுப்ரமணியன். குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568.